பக்தர்களை கடுமையான வார்த்தைகளால் பேசிய அமைச்சர் சேகர் பாபுவிற்கு பாஜக மூத்த நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். சாபம் ஏற்றுக்கொள்கின்ற கோயிலாக இன்று மாறி இருக்கிறது. ஏனென்றால் பக்தர்கள் மனம் வந்து இறைவனை பிரார்த்திக்க வருகின்ற நேரத்தில் உபவாசம் இருந்து ஒன்றும் சாப்பிடாமல் கூட பசியோடு வருகின்ற பக்தர்களை பார்த்து, நீ சோறு சாப்பிடுறியா, இல்லைன்னா அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது, அத மலம் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டா, மதத்தை மதிக்காமல் மதத்தை கும்பிடும் மக்களை மலம் சாப்பிடுபவர்கள் என்று சொன்னால் உங்களை யாரும் மன்னிக்க மாட்டார்கள். சேகர் பாபு அவர்களே, உங்களுக்கு இந்த உரிமையை யார் கொடுத்தது? நான் கேக்குறேன். சர்ச்சு வாசல்லையோ மசூதி வாசல்லையோ நின்னுட்டு இப்படி பேசுவீங்களா? ஒண்ணு. இன்னொன்று, நீங்க உப்பு போட்டுதான் சாப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு கூட்டம் இருந்தால் அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக, ஏன் உணர்ச்சி பூர்வமாக சட்டம் போட்டாங்க? உங்களின் ஊழல்னாலதான், நீங்கள் நிர்வாக திறமை இல்லாததுனாலதான். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெப்பக்குளம், நாளைக்கு தெப்பம். அந்த தெப்பம் முழுமையா நடக்கணுமா இல்லையா? ஆனா அந்த தெப்ப குளத்தோட சுவர் இடிஞ்சு விழுந்திருக்கு. அதை சரி செய்தீங்களான்னா கிடையாது. ஆனா நீங்க தேர வட இழுக்க வந்துட்டீங்க. வட இழுக்க வரும்போது உங்களுக்கு இருக்கும் உரிமையை விட இங்கே வடமிழுக்க வருவரும் சாமி கும்பிடு வருகின்ற ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இந்துக்களை பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுது சேகர் பாபுவுக்கு. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். முதலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்று இந்த கோயிலில் நடந்தது எல்லா இந்துக்களும் உணர்வையும் புண்படுத்துவதாக ஆகும். ஒருத்தரை பார்த்து நீ மலம் சாப்பிடுறியான்னு கேட்டா எல்லாரும் பார்த்த கேட்கிற மாதிரி தானே ஆகும். அத நீங்க என்ன உரிமையில அதை பத்தி நீங்க கேக்குறீங்க? அதனால இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் முதலில் அவரை அறநிலையத்துறையில் இருந்து நீக்க வேண்டும். உண்டியல் வேணும், சாமி வேண்டாம், உண்டியல் வேணும். அதை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.